எப்ப செலவு அதிகமாகுதோ அப்ப பேரலா இன்னொரு செக்மெண்ட் பில்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஞ்சத்தனம் பண்றாங்க, சிக்கனத்தை தாண்டி இருக்கிறாங்க அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் சொல்லாத கண்ணு. இந்த பாரு, நீயே என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க, இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுமா. இப்படியாக ஒரு வீட்டுக்குள்ள ஆண் கஞ்சத்தனம் பார்க்கிறவராகவும் பெண் இல்ல அப்படிலாம் பார்க்கப்படாது, செலவு பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆளாவோ அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஷோ விவாதிக்க விரும்புது. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கு. என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும். இவங்க செலவு செய்வாங்க, ஓகே, அவங்களுக்கு அது இயல்பா இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். பால் வாங்குறது நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன், அதுக்கு மேல வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இருக்கிறது 4 பேர், 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார். நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தவணை வாங்கி கொடுக்குறேன், அன்னைக்காவது ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி தர்றியா? ஏண்டி இந்த 10 ரூபா பால் கூட வாங்காம எல்லாரும் வர காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்காடி. உன்கிட்ட இந்த பாலை வச்சு குடிக்கிறதுக்கு வர காப்பியே குடிச்சிட்டு போயிடலாம். 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா? அவ்வளவுதான் சார் வாங்குவேன். நான் வீட்டுக்கு அந்த 10 ரூபா பாலை ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். பாலும் இல்லாம தண்ணியும் இல்லாமல இருக்கு, என்னமோ ஒண்ணு பிடிச்சி காய வச்சு அவங்க குழந்தைக்கு 2 பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்துருவேன். இருந்தா நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன். ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். எப்பா மாப்பிள்ள சிக்கனமா இருப்பான்னு சொன்னியப்பா, இப்படி சிக்கனமா இருப்பாருன்னு சொல்லலையப்பா. தம்பிங்க இப்ப இல்ல, அம்மா வீட்டுல இருக்காங்க லீவுன்றதுனால. அவங்க இல்ல அப்ப இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க போல ரெண்டாம் நாள் குடிச்சுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. அந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க சார். எனக்கு எரிச்சல் வருது, உன்னை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? போச்சு 1/2 லிட்டர், அப்பனா இன்னைக்கு 50 ரூபா போச்சு, 5 நாள் 1 வாரம் பால் போச்சு அப்படின்னு பேர்த்தணும் சார். எனக்கு அந்த நிமிஷம் வேர்த்துறேன் எனக்கு உடனே. எப்படி பொழைக்கணும்னு கத்துக்கங்கடி என்னை பார்த்து. நானா என் பகுதிக்கு ஒரு புக்கே போடணும், எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு தெரியுமா உனக்கு? 50 ரூபா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க, சண்டே கூட கழிச்சிடலாம், மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க, நான் சிரிக்க போறேன். சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க, அன்னைக்கு வேண்டியதில்ல, பால் வாங்க வேண்டியதில்ல, லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படிங்கறது, நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, என்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேஸ் என்கிட்ட புலம்புவாங்க, அக்கா அவர் ஒரு நாளைக்கு 2 GB தான் போடுறாரு, பத்தவே மாட்டேங்குது, வீடியோ கால் அதெல்லாம் பண்ணா போயிடுது. அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே 2 GB தான் சார் நெட் போடுவாரு. மந்த்லி 2 GBங்கிறது எவ்வளோ? சம்வேர் 190 கிட்ட வரும். எதர் 1 GB பர் டே. அந்த பிளான் 300 கிட்ட வரும். அது எவ்வளவு வரும்? 300. ஆமா, அவ்வளவுதானே. 110 ரூபா தானே கூட. உனக்குங்க உங்க அப்பா பெரிய டாடா பில்லாவா இருக்கலாம், 100 ரூபா உனக்கு ரொம்ப கம்மியா இருக்கலாம். நான் பிச்சைக்காரனே, எனக்கு 100 ரூபா ரொம்ப பெருசு. சின்ன வயசுல வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல 0ல இருந்தேன். நீட நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன். ஸோ நீடை தாண்டி ஒரு சில விஷயம் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ப்ளஸ் மட்டும் நான் கட் பண்ணுவேன். எங்கெல்லாம் தேவையை தாண்டி இருக்க செலவை கவனிச்சாலே பெரிய அளவு பணத்தை மிச்சம் பண்ணிட முடியும். ஆனால் என்னன்னா அதுக்கு நீங்கள் பழகிருக்கீங்க, இப்போ அவங்க அதுக்கு பழகாதா இல்ல. நீ இருப்பியா மனுஷனா, நீ மானம் கட்ட பையல, நான் மானம் உள்ள வேண்டா. என் பையனுக்கு ஸ்வீட் வேணும், அது என்னவா வேணா இருக்கலாம். அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வீட்டுக்கு வந்துடுவான். சாக்லேட்டுக்கு நம்ம ஆசைப்படணும் சார். நான் அந்த 5 வயசு பையனை வச்சே தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற. நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்குன்றது எனக்கு உடன்பாடே இல்லை. ஆக்சுவலாக இப்போ இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. உங்களுக்கு அவனால தர முடியாதுன்னா அப்போ நீங்கள் அவனுக்கு செய்ய மாட்டீங்களா? எனக்கு அது ஒரு பயம் சார். நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன், வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்படின்னா அப்போ சாக்லேட் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு சிக்கல் இல்லை. கரெக்ட் சார். ரிப்பீட்டடாக அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கும்போது மந்த்லி அது ஒரு அமௌண்ட்டாக வருது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல கொண்டு மண்ணை உடைச்சிருப்பேன். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க, இதுக்கு போய் வேடிக்கை பார்க்கறாங்க, வேடிக்கை எல்லாம். உங்க அப்பா நைட்டு வேலை முடிச்சிட்டு வரல உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? பரோட்டா வாங்கிட்டு வருவார். பரோட்டா வாங்கிட்டு வருவார். ஆமாம். வாரத்தில் எத்தனை தடவை வாங்கிட்டு வருவார்? 3 தடவை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிட்டு வருவார். இப்போ இந்த அனுபவம் உங்க பிள்ளைக்கு வேண்டாமா? ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? என்னைக்காவது உங்க அப்பா நீ இது பண்ணு அப்பதான் நைட் அப்பா உனக்கு ரொட்டி சால் நான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரா? சொன்னதே இல்லை. சொல்ல மாட்டாங்க. உங்க பிள்ளைக்கு உங்களை ஞாபகத்தில் இருக்க நீங்க என்ன பண்ணுவோம் பண்ணுங்க. எஸ் சார். ரைட். பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படிடா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான்? சமையல் எண்ணெய்ங்க சார், 1 மந்த்துக்கு 1 லிட்டர் தான் சார் வாங்கி வைப்பேன். எண்ணெய் விலை அதிகரித்தது யாருக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு?
எல்லாரும் எப்படியெல்லாம் அப்ப எண்ணெயுடைய தேவைகளை குறைச்சிக்கிறீங்க? பொரியல் பண்ணவே மாட்டேங்க சார். சாம்பார் ரசம் நிறுத்திடுவோம். அது என்ன கடைசி காலியா தீர போகுது அப்படிங்கிற டைம்ல இன்னும் கம்மி பண்ணிடுங்க. ரசமே வைக்க மாட்டேன், சாம்பாரோட நிறுத்திடுவோம். சாம்பார் சாப்பாடோட நிறுத்திடுவோம். டீப் ஃப்ரையே பண்றது இல்ல சார். டீப் ஃப்ரை நிறுத்தியாச்சு. வெறும் ஷாலோ ஃப்ரை தான். பூரி சுடுறது இல்ல, அதுக்கு பதிலா சப்பாத்தி. அதுவும் மாவு பிசையும் போதே நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஒரு ஸ்பூனை விட்டுட்டோம்னா தோசைக்கல்ல எண்ணெய் தேய்க்க வேணாம். எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியாவிங்க. இன்னைக்கு ரைஸ் ஆச்சோ பூராமே இப்போ ஃபுல்லாமே டீப் ஃப்ரை, எதுனாலுமே பாம் ஆயில். எவ்வளவு நாளா பாம் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? 6 மந்தாவே அப்படிதான். அப்போ நமக்கே தெரியும், ஆனா பாம் ஆயில் கொஞ்சம் நம்ம ஓவரா யூஸ் பண்றோமோ நம்ம கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. அப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் செலவு கம்மியாகும். கிட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு நிஜமாலே டீப் ஃப்ரை பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்கும். லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு எதுக்கு பண்ணாலுமே நமக்கு டீப் ஃப்ரை பண்றதுக்கு வேண்டியது இருக்கு. ரேஷன் கடையில எவ்வளவு கொடுக்குறாங்க பாம் ஆயில்? 1 லிட்டர். ஒருவேளை ரேஷன் கடையில 2 லிட்டர் பாம் ஆயில் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு இப்போ? ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? சார் போலீஸா இருக்காங்க. நான் கேஜி டீச்சரா இருக்கேன். 2 பேரும் நிதானமான சம்பாத்தி இருக்கக்கூடிய வீட்டிலேயே அளவுக்கு இல்ல, விலை ரொம்ப கூட. கண்டிப்பா. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். பெட்ரோல் விலை உயர்வு போன்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனா டே டு டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ல இருக்கக்கூடிய பொருட்கள் விலையேறுவது வேகமா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா பொது பார்வைக்கு பெருசா அது வரவே மாட்டேங்குது. அதான் அதேதான். ஷாப்பிங் போய் 4000 ரூபாய் ஐட்டம் வாங்குவோம் சார். 22 ரூபாய் பேக், ஒரு பேக். அது எல்லாம் அந்த ட்ராலியில் போட்டு கார் வரைக்குமே தள்ளிட்டு வருவாங்க. கரெக்ட் தானே உங்க பண்றது? ஆக்சுவலா நியாயமா நீங்க என்ன பண்ணணும்னா 4000 ஒரு பொருள் வாங்குறேன், கையில தூக்கிட்டு போவேன், பையில போட்டு கொடுன்னு தானே கேட்கணும் சார். அது கடையில கேட்கலாம், கடையில கேட்கலாம், மால்ல கேட்க கூடாதுன்னு லாஜிக். தெரியல. சின்ன மல்லிகை கடையில எவ்வளவு பொருள் வாங்குறீங்க? 100-200 ரூபாய்க்கு வாங்குவீங்களா? அவங்களே பை தராங்களா? அப்ப இவங்க தரணுமா இல்லையா? அதை உரிமையா கேட்கறத விட்டுறீங்க. எதிர்ப்பையாவது பதிவு செய்யலாம்ல. ஏன் அங்கெல்லாம் மட்டும் அமைதியாவே இருக்கீங்க? அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். ஏன் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. 4000 வந்துட்டு வரான், ஒரு 20 ரூபாய்க்கு கஞ்சத்தனமா போய் அவன் என்ன நினைப்பான்னு யோசிக்கிறீங்களே? அவனை சீப்பா நினைங்க. 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கான், 20 ரூபாய் கேட்கறான் பாரியா கஞ்சப்பாய. அப்படின்னா நீங்க நினைங்க, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இப்ப எவ்வளவு விலை உயர்த்தினா என்ன அநியாயம் பண்றீங்கன்னு கேட்பீங்க. உங்க கோபத்துக்கு ஒரு விலை இருக்கும்ல, எவ்வளவு விலை உயர்த்தினா நீங்க இதை எதிர்த்து கேட்பீங்க. இந்த கேள்வி எதுக்கு நான் கேட்கறேன். இப்போ 4000 கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க, இந்த 22 ரூபாய்க்கு அங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு 22 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாமே. இந்த பை அடுத்து 40 ரூபாய் ஆகும். 4000 கோடி ரூபாய் வச்சிருக்கவன் 22 ரூபாய் காசு கேட்க எந்த கூச்சமும் படல. 4000 ரூபாய் பொருள் வாங்குற நாம 22 ரூபாய் ஏன்டா கேட்க கூச்சப்படுறான். இதுதான் ஆட்டம். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். 5 ஸ்டார் ரேட்டிங். ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஃபாஸ்டஸ்ட். போட்டேன். டிப் சார், டிப் கொடுங்க சார். டிப் கொடுங்க சார். இரியா நான் போடுங்க சார். 20 ரூபா. தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.